கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் லுங்கி எங்கடிக்கு பதிலாக புதுசாக வந்திருக்காரு பிளீசிங் மொஸ்ராபானி. இந்த பிளேயர் எப்படிப்பட்ட பிளேயர், அட் த சேம் டைம் ஆர்சிபிக்கு இருக்க போற அந்த கடைசி பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கடைசி பிளே ஆஃப் வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிட்டாங்க. பட் இருந்தாலுமே இவ்வளவு தூரம் அவங்க விளையாண்டதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா அது பிளே ஆஃப்ல விளையாடுறது தான். அந்த பிளே ஆஃப்ல குவாலிஃபயர் 1 விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கறேன். ஏன்னா குவாலிஃபயர் 2 விளையாடுறதுக்கு விளையாடாமே இருந்துக்கலாம். 6 வருஷமா குவாலிஃபை ஆகுறாங்க, ஆனா எலிமினேட்டர்ல வெளியில வந்துடுறாங்க. இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னையா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்பவும் லாஸ்டா 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு ஹைதராபாத்துக்கு எகென்ஸ்டா, ஒன்னு லக்னோக்கு எகென்ஸ்டா. லக்னோக்கு எகென்ஸ்டா அவே கேமா இருந்தாலும் அதை வின் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா லக்னோ புவர் ஃபார்ம்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ஹைதராபாத் ஒரு சூப்பரான வெற்றியோட வராங்க அப்படிங்கறதுனாலையும், அந்த மேட்ச் பெங்களூர்ல நடக்குது அப்படிங்கறதுனாலையும் அந்த மேட்ச் ரொம்ப குரூசியல். தயவு செஞ்சு ஜெயிச்சிருங்கடா. அதை மட்டும் ஜெயிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா குவாலிஃபயர் வந்துட்டு 1 விளையாடுறதுக்கும் 2 விளையாடுறதுக்கும், அதாவது எலிமினேட்டர் விளையாடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எலிமினேட்டர் மட்டும் நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா ஸோ அதையும் ஜெயிக்கணும், அதுக்கடுத்து குவாலிஃபயர் 2வையும் ஜெயிக்கணும், ஃபைனல் போனா ஃபைனலையும் ஜெயிக்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பா 2ல ஏதோ ஒன்று தோத்துட்டா கூட அவங்க வெளியில வர வேண்டிய விஷயம் தான். மன்னிக்கும் 3ல ஏதாவது ஒன்று தோத்துட்டா கூட வெளியில போய் தான் ஆகணும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இதே குவாலிஃபயர் 1 நீங்க விளையாடுறீங்கன்னா 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டேட்ஸ் ஆஃப் ஃபைனல் ஜாலியா போய் ஃபைனலுக்கு வந்துக்கலாம், தோத்தா இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லைன்னா செகண்ட் பிளேஸ் சீல் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்சிபி தேடியே ஆகணும். 2 மேட்ச் ரொம்ப குரூசியலுங்க. அண்ட் பஞ்சாப் பார்த்தோம் அப்படின்னா பேக் டு பேக் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் 2 மேட்ச் வின் பண்ணி டிசி, அதாவது ரொம்ப முக்கியமா டிசி வர்சஸ் எம்ஐ, அது ஒரு எலிமினேட்டர் கேம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மேட்ச் இன்னும் நடந்து முடியல, அது வரட்டும். ஏன்னா 4வது இடத்துக்கு யாரு வராங்கன்னு பார்ப்போம். ஸோ ஜிடியும் பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய கேம்ஸ்ல 1 வின் பண்ணா கூட அவங்க டாப் 2 வந்துட்டு சேல் பண்ணிடுவாங்க. ஸோ ஏகப்பட்ட மாற்றம் வந்துட்டு நடக்க போது. ஆர்சிபி ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம், செப்பரேட் வீடியோ போடலாம், ஓகேவா? அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா மொஸ்ராபானி, இவரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலரான்னு கேட்டா ஜிம்பாப்வே சேர்ந்தவர். ஸோ அவ்வளோக்கா வந்துட்டு இந்த பேரெல்லாம் இப்பதான் ரிப்ளேஸ்மெண்டா வந்தப்ப வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா எடுத்தது யாரு? ஆர்சிபி. அவங்களுடைய ஸ்கவுட்டிங் டீம் இந்த வருஷம் சும்மா கிழிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளேயர்ஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபில் சால்ட் எல்லாம் நல்லா ஆடுவாராடான்னு கேட்டப்போ, ஏன்னா டாப் 6 ஓவர்ஸ்ல பார்க்கும்போது அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் சூப்பரா இருந்திருக்கு. அதனாலதான் நாங்க எடுத்தோம்னு சொன்னாங்க. செமையா பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ஜித்தேஷ் சர்மா ஒரு குட் பிக். அண்ட் டேவிட் படிக்கல் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு இம்பாக்ட் பிளேயரா இருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாம டிம் டேவிட் அவருடைய ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் சூப்பரா இருந்தது. மும்பைக்காக ஒரு ஆடாட்டியும் இங்கே கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காரு. ஸோ வரக்கூடிய ரொமேரியோ சேப்போட அவங்க சூஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஸ்கவுட்டிங் டீமுக்கு மிகப்பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும். அந்த வகையில மொஸ்ராபானியும் அவங்க ஸ்கவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கவுட் மீன்ஸ் சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரதா ஸ்கவுட். நான் அப்படி சொல்லல. ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நான் சொல்றேன். அவங்களுடைய அந்த ஃபார்மேட் செமையா இருக்கு, டேட்டா அனலைஸ் செமையா இருக்கு, எல்லாமே நீட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏனாவதான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டை எடுத்துட்டு வரக்கூடிய டீம் வந்துட்டு ஆர்சிபி கிடையாது. என்னதான் டெம்பரவரி ரிப்ளேஸ்மெண்ட்டா இருந்தாலுமே அவங்க அந்த மாதிரியான ஒரு டீம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ நான் இது வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பழைய மேட்ச் எல்லாம் போய் பார்த்தோம். ரோஹித் சர்மா விக்கெட் எடுப்பாரு. பொதுவா ஒரு யாக்கர் நெயில் பண்ணக்கூடிய பவுலரான்னு கேட்டா அதை தாண்டி செட் பண்ணி எடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னு சொல்லுவேன். ரோஹித் சர்மா கண்டிப்பா புல் ஷாட் தாங்க ஆடுவாரு. ஸோ புல் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரா அடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அப்படிப்பட்ட ஆளுக்கு ஷார்ட் பால் கரெக்டா போடணும். இவர் அந்த ஜிம்பாப்வே மேட்ச்ல என்ன பண்ணாரு அப்படின்னா, கரெக்டா ஃபீல்டர்ஸை எல்லா ஃபீல்டர்ஸையும் உள்ள வச்சுட்டு ஒரே ஒரு ஃபீல்டர் மட்டும் அந்த ரீஜன்ல வச்சுட்டு இவருக்கு கரெக்டா அந்த பாலை தலைக்கி போட்டு அழகா கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்தாரு. சப்போஸ் வந்துட்டு அந்த மேட்சோட ஹைலைட்ஸ் நீங்க போய் மொஸ்ராபானி சர்ச் பண்ணீங்கனாலே அந்த பவுலிங் வீடியோஸ் எல்லாம் வரும், அதை நீங்க பார்க்கலாம். சோ எல்லாம் செட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். லுங்கி எங்கடிக்கு பெர்ஃபெக்ட்டான ரிப்ளேஸ்மெண்ட். இந்த டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் அப்படின்னு கேள்விப்படுவோம் இல்லையா? சோ அது எல்லாமே இவர் சூப்பரா போடுறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு டெத் ஓவர்ஸ்ல கண்டிப்பா இவரை கொடுக்க மாட்டாங்க. டெத் ஓவர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் புவி இல்லைன்னா ஹேசல்வுட் வந்தா ஹேசல்வுட் இல்லைன்னா எஸ்தா போவாங்க. இனிஷியல் ஓவர்ஸ் ரொம்ப முக்கியமா அந்த சீம் தேடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க இல்லையா? இனிஷியல் ஓவர்ஸ் இவரை வச்சு தள்ளுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு 16-17 ஓவருக்குள்ளேயே இவருக்கு ஓவர் முடிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி தான் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டை பார்த்து வச்சிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்சிபியோட டீம் இந்த வருஷம் சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மொஸ்ராபானியும் அவருடைய ஃபுல் பொட்டன்சியலை வெளிப்படுத்துவாருங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். ஓவராலா எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆர்சிபியை பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. செப்பரேட் வீடியோல வரேன். இன்னும் ஹேஸ்லுட் அது ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் 26 மேக்கு மேல போக போறாங்க அதெல்லாம் அஃபீஷியலா தெரியலைங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு மேரியோ சப்போர்ட்டெல்லாம் போயிடுவாருங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் மட்டும்தான் இருப்பாருங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. அன்அஃபீஷியல் தான், ரூமர்ஸ் தான். பட் இருந்தாலுமே தகவல் வந்திருக்கு. அதான் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ ஓவராலா பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 2 கேம் ரொம்ப குரூசியல்.
அட்லீஸ்ட் அவங்க ஒன்று ஜெயிச்சா கூட இன்னொன்னுலேயே பார்க்கும்போது மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரெண்டையுமே ஜெயிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அதை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க பொதுவாக அதை வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.